वाह भाई साहब சரிங்கக்கா பாக்கலக்கா சரிக்கா பாக்கல அக்கா நான் எதுவுமே சொல்லக்கா சாரிக்கா சொல்ல மாட்டேங்க்கா அக்கா நான் வீட்டுல உக்காந்துட்டுக்கிறேன்க்கா நான் எங்க உங்களுக்கு சொல்லிட்டு சொல்ல वाह भाई साहब இவங்களோ யாரு? ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட தான். ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி ரெண்டு பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல. உள்ள போனா கூட பரவாயில்ல. ரெண்டு பேர். वाह भाई साहब என்ன தெரியுமா பூச்சி மருந்து இப்ப நீ ஃபாலோ பண்ணலன்னா வச்சுக்கோயேன் இதை நான் குடிச்சிருவா ஃபாலோ பண்றியா குடிக்கவா குடிச்சிருவேன் என்னன்னு சொல்லு நீதான் சொல்லணும் वाह भाई साहब மாமா இங்க பாரு தோசை மாவை எடுத்துக்கொண்டால் ஒரு முறை மாவை அரைத்து அதை ஃப்ரிட்ஜில் வைத்து 2 வாரம் வரை கூட பயன்படுத்துவோம். ஆனால் இப்படி செய்வது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். அதாவது தோசை மாவை ஒரு நாள் அல்லது 1.5 நாள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். 2 வாரங்கள் வைத்து உண்ணும்போது நாளடைவில் அந்த மாவில் உள்ள பாக்டீரியாக்கள் நம் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை கொன்றுவிடும் என்று எச்சரிக்கின்றனர். பொம்பளைங்க கொஞ்சம் ஈஸியா வேலை பாத்திர கூடாதே, உடனே இது நொல்ல அது தொல்லான்னு வீடியோ போட்டுருவானுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை மாவு அரைக்கணுமாமே. ஒரு தடவை மாவு அரைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மாவு அரைக்கிறத விடு, அந்த கிரைண்டர் கழுவுறதுக்குள்ள பாதி உசுறு பரலவும் போயிட்டு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு டெய்லி இட்லி தோசை போடுற ஆளுங்கன்னு ஏதோ புருஷன் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கான். நீங்க வெளியில வாங்கி திங்கிற சவர்மா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் நல்லது, இந்த இட்லி தோசை மட்டும் கெட்டதாக்கும். அப்பதாக்கெல்லாம் இந்த இட்லி தோசை தான் 30 வருஷமா செஞ்சு போட்டிருக்கேன். 80 வயசு வரைக்கும் கூட இருந்தேன் உசுறு எடுக்கல. அதே மாதிரி உனக்கும் உங்க அப்பனுக்கும் ஒண்ணும் ஆகாது. இந்தா அப்படியே போனாலும் போற உசுறு தோசையிலே போகும். வாங்கிட்டா வீடியோ. எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேன். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல? லேடிஸ் ராணுவ படை. ஹேய் மூச்சது நான் தான். இந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ சிறகு அடிப்போம் நாங்க. கடலமுத்தி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டாலனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? वाह भाई साहब என்னது வெளியே போறீங்களா? நான் வரல. கோச்சுக்கு போறீங்களா? கோச்சுக்கோங்க. நீங்க கோச்சுக்குனா எனக்கு என்ன சாப்பாடா கிடைக்காது. வைங்க போன. ஏய் நம்ம 2 பேரும் எங்கனா வெளியே போலாமா? போலாம்டா. எங்க வேணா போலாம். இப்படியே லைஃப் லாங் உங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே சுடுகாட்டுக்கு போகணும்னாலும் ஓகே தான். போலாம்டா. இங்கதான் இருக்கியா? ஒரு 500 இருந்தா கூட. 500டா? டேய் அவ்வளவு காசுக்கு நான் எங்கடா போவேன்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா, வீட்டுல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட கேக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா? 10,000 ரூபாய் தானடா, ஜஸ்ட் 10,000. உனக்கு நான் ஜிபே பண்றேன். உனக்கு ஏதோ எமர்ஜென்சி நினைக்கிறேன். இந்த செயினை எடுத்துட்டு போய் அடமான வச்சுக்கோ. உனக்கு பத்தலன்னா சொல்லு, வீட்டுல இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓய் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருந்தாலும் நிலா ஒண்ணுதான். அதே மாதிரிதான் நீயும் என் லைஃப்ல. நீ ஏன் என் லவ் புரிஞ்சுக்கவே மாட்டற? இப்படி எல்லாம் பேசினா நான் இம்ப்ரெஸ் ஆயிடுவேனா? சீப்போ. ஏய் சும்மா தானே இருக்க, ஏன் எனக்கு காலும் பண்ண மாட்டேற, மெசேஜும் பண்ண மாட்டேற? நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன்டி. இப்படி கண்டுக்காம தான்டா என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க. वाह भाई साहब